அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல் லேண்ட் எபிசோட் 55 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, அந்த தாய்லாங் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, தங்சான் கிட்ட போய் சண்டை அப்படிங்கிறத போட்டிருப்பான். அவன் என்ன கேட்குறான், டேய் நீ என்ன இந்த இடத்துக்கு புதுசா, இங்கே இருக்க ரூல்ஸ்லாம் உனக்கு தெரியாதா அப்படிங்கிறான். அதான் தங்சான் கேட்குறான், என்னடா ரூலு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இந்த கிளாஸில் யாருமே வந்து ஷாவு பக்கத்தில் உட்காரக்கூடாது அப்படிங்கிறான். உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது, நீ எதுக்கு இங்கே உட்காந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஷாவு என்ன சொல்கிறா, நான் தான்டா பெர்மிஷன் கொடுத்தேன், நீ யார் கேட்கறதுக்கு, செய்யறதுக்கு எதுவும் உருப்படியா இல்லையா, கிளம்பி போடா அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், இந்த ஸ்கூலுக்கு நான் தான் சீஃபு, என்னையே நீ வந்து கிளம்பி போன்னு சொல்கிற, நான் வந்து போக மாட்டேன் அப்படிங்கிறான். இப்படியே இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இப்படியே ரெண்டு பேருக்குள்ள மாற்றி மாற்றி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் மாதிரி மாறி போச்சுப்பா. இப்போ ஃபேட்டியும் ஆஸ்கர் என்ன பேசிக்கிறாங்க, அதை நம்ம சொல்லுவோம்ல, இந்த தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு, அந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. கடவுளே வேணான்னு போனால் கூட இந்த டெவில் விடாது போல தெரியுது அப்படிங்கிறானுங்க. ஸோ இப்போது வேறு வழி கிடையாது, சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்போ தங்சான் எப்பயாவது வந்து சேலஞ்சிலேருந்து பின்வாங்கியிருக்கானா, வாய்ப்பே கிடையாது. ஸோ யூஸ்வலாக சேலஞ்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட லெவல், அதுக்கப்புறம் அவங்களோட மார்ஷல் சோலை காட்டுவாங்க இல்லையா. இவன் வந்து அவனோட ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறத காட்டி, நான் வந்து லெவல் 37 இருக்கேன் அப்படிங்கிறான். 37 கேட்ட உடனே தாய்லாங் வந்து பார்த்தீங்கன்னா அவனுமே வாயை பொழுக்கிறான். ஏன்னா அவனுமே வந்து லெவல் 37 தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய மார்ஷல் சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரங்கொட்டான், அதாவது மங்கி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மார்ஷல் சோல் தான். ஆக்சுவலாக இவனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குங்க. இவனுக்கும் நம்மளுடைய தங்சானுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. அவனுடைய ஃபேமிலிக்கும் இவனோட ஃபேமிலிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதெல்லாமே நம்ம போக போக பார்ப்போம். இந்த ஒரு சண்டை வந்து ஆக்சுவலாக ஒரு நல்லதில் தான் போய் முடியும். ஸோ இப்போ சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது, ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. ஆக்சுவலாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா தங்சானை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். ஆனால் இந்த பயப்புள்ள எப்பவும் போல் என்ன பண்ணுது, நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. இப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருந்தால் யாராக இருந்தாலும் கோவம் வரும் இல்லையா. ஸோ பயங்கரமான கோவத்தில் இவனை அடிக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரே ஒரு மூவ் தான்ப்பா யூஸ் பண்ணுறான். இவன் டோட்டலாக வந்து லாக் ஆகி நகர முடியாமல் கீழே படுத்துக்கிறான். ஆக்சுவலாக போன எபிசோடில் நம்ம என்ன சொல்லியிருப்போம், இது வந்து கேஃப்டீரியான்னு சொல்லியிருப்போம். இது கேஃப்டீரியா கிடையாதுங்க, இது வந்து ஆக்சுவலாக கிளாஸ் ரூம். இப்போ டீச்சர் அங்கே வராரு, வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன சொல்கிறாரு, தங்சான் வந்த உடனே ஃபஸ்ட்டு நாளே ஆரம்பிச்சிட்டியா, இப்படி தான் நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து புள்ளி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே தங்சான் என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறத எடுத்துறான்ப்பா. இப்போ தாய்லாங் என்ன சொல்கிறான் பாருங்க, இல்லை டீச்சர் அவன் மேலே தப்பு கிடையாது, நான் தான் வந்து சேலஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறான். எவ்வளோ ஒரு நேர்மை இருக்குது பாருங்க அவன்கிட்ட. அப்போ கூட அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு நம்ம வந்து மறுபடியும் சண்டை போடலாம், இதெல்லாம் வந்து ஒத்துக்கப்பட மாட்டாது, இந்த வாட்டி நம்ம வந்து சோல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவானா, நீ வா நம்ம வந்து கையில் சண்டை போடலாம் அப்படிங்கிறான். தங்சானுமே உடனே வந்து பார்த்தீங்கன்னா வா சண்டை போடலாம் அப்படிங்கிறான். டீச்சருக்கு சரியான கோவம், டேய் இங்கே நான் ஒருத்தன் இருக்கிறேன், கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எங்கேயாச்சும் போய் சண்டை போட்டுக்கோங்கடா அப்படிங்கிறாரு. இப்போ என்ன நடக்குது, கிளாஸ் அப்படிங்கிறது முடியுதுப்பா. ஸோ முடிஞ்ச உடனே இவங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. தங்சான் என்ன சொல்கிறான்னா, ஃபேட்டி அதுக்கப்புறம் ஆஸ்கர் ரெண்டு பேருமே கூட கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறான். இவனா சொல்கிறா, அவங்க ரெண்டு பேரா தேவையே கிடையாது, அவங்களெல்லாம் கட் பண்ணி விட்டு வா, அவனுக்கு வந்தாங்கன்னா பெரும் குடைச்சலாக இருக்கும் அப்படிங்கிறா. அதுக்கு ஆஸ்கர் சொல்கிறான் பாருங்க, எம்மா உனக்கு வேணும்னா தனியாக போய்க்கோ, அதுக்கு எதுக்குமா நீ எங்களை வந்து தப்பாக பேசுகிற அப்படிங்கிறாங்க. இப்போது இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா டேட்டுக்கு போக முடியாது, ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஒருத்தன் சண்டை போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனா சொல்கிறான், தங்சான் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான்ப்பா. ஒரு காடு மாதிரி இருக்குது, அந்த இடத்துல இப்போது ரெண்டு பேருமே சண்டை அப்படிங்கிறத போட போகிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் சோல் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறதில்ல, இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபைட் தான். இந்த ஒரு சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவன் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுமே வந்து அடி வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கான். இந்த ரப்பர் பாலை தூக்கி போட்டால் மறுபடியும் நம்மகிட்டே வரும்ல, அந்த மாதிரி இவன் போயிட்டு எகிரி விழுந்துகிட்டே இருக்கான். இப்போ ஒரு கட்டத்தில் சண்டை வந்து முடிவுக்கு வருது. தங்சான் என்ன சொல்கிறான், நல்ல வேலை அவனோட ஜாயின்ஸை நான் டிஸ்லோகேட் பண்ணேன், இல்லைனா பயப்பில் இன்னுமே சண்டைக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறான். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அவன் ஆக்சுவலாக. இப்போது இவங்க ரெண்டு பேர் கிளம்பி போகிறாங்க. அங்கே ஒருத்தன் பாவம் கீழே விழுந்து நகர முடியாமல் இருக்கான். மனசாட்சி இருக்கா அவங்க ரெண்டு பேருக்கும். இப்போ இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே போகிறாங்க. சுற்றி எல்லாமே பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து ஆக்ஷன் ஹவுஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஷாவு என்ன சொல்கிறா, நம்ம ஆக்ஷன் ஹவுஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. இவனுமே சரி ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன நடக்குதுன்னா, தங்சானுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாகப்படுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோல் பவர் அவனால் வந்து உணர முடியுது. அதாவது யாரோ ஒருத்தர் என்னமோ பண்ணிட்டு போயிருக்காங்க, அந்த மீதி இருக்கக்கூடிய சோல் பவர் அவனால் உணர முடியுது. உடனே என்ன பண்ணுறான், அவனோட இந்த ஐஸை யூஸ் பண்ணி பார்க்குறான். பார்த்த உடனே அந்த இடத்துல நிறைய பேர் விழுந்து போயிருக்காங்க. கிட்ட போய் பார்த்தா ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இவங்க யார் அப்படின்னா அந்த ஆக்ஷன் ஹவுஸோடைய கார்ட்ஸ் இவங்க. அப்போ ஏதோ ஒரு பொருளை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இவங்களை அடித்து போட்டுட்டு அந்த ஒரு பொருளை யாரோ கொண்டு போயிருக்காங்க. ஏதோ ஒரு வேல்யூபிளான பொருளாக தானே இருக்கணும். ஷாவு என்ன சொல்கிறான்னா, ஒருவேளை சோல் போனா இருக்குமோ அப்படின்னு சொல்கிறா. ஓகே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே நம்ம இருக்க வேண்டாம், கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்ஷன் ஹவுஸ்குள்ளே போகிறாங்க. அங்கே போன உடனே
உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கான், அது இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறாங்க. இவனுக்கு அப்படின்னா என்னன்றது தெரியல. அவன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே கார்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இவனை சுத்து போட்டுக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறானுங்க, நீ வந்து ஏமாத்த வந்திருக்கியா அப்படி இப்படிங்கிறாங்க. அந்த டைமில் அந்த லேடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அவன் என்ன சொல்கிறான்னா, மினிமம் 10,000 கோல்ட் காயின்ஸ் அப்படிங்கிறது இருந்தால் தான் இந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, வேணுனே உள்ளுக்குள்ளே வந்து பிட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கட்டுறதுக்கு அவங்க கிட்ட காசு இல்லை, அதனால தான் இந்த ஒரு ரூல் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன கேட்குறான், சரி உள்ளே போகிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் ஏதாவது விற்கிற மாதிரி இருந்தால் உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் வந்து ஒரு பொருளை விற்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை எடுத்து காட்டுறான்ப்பா. என்ன இது பொருள் அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு வெப்பன். ஆனால் இதை டைரெக்டாக கொண்டு போய் செல் பண்ண முடியாது இல்லையா, இதை ஒருத்தர் பார்க்கணும், பார்த்து இதை அப்ரூவ் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, சரிப்பா என்ன ப்ராடக்ட் காட்டு அப்படிங்கிறாரு. இவனை வந்து எடுத்து காட்டுறான். சரி இது என்னது அப்படின்னு கேட்கும்பொழுது, இது ஒரு வெப்பன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் அப்படிங்கிறது இருக்குன்றான். பாய்சனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்துட்றாரு அவர். இவன் என்ன கேட்குறான், ஏதாவது இடம் இருந்துச்சு அப்படின்னா நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் வால் மாதிரி இருக்குது, அதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதோட இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறத முடிக்கிறாங்க. ஸோ நம்மளும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.